Good evening, Ananda. Today we are going to see about visual programming. If you have any doubts or any clarifications, you can raise your hands. MSc IT BCA எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ விசுவல் ப்ரோக்ராமிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, கஸ்டமைசிங் எ ஃபார்ம், ரைட்டிங் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ், டூல் பாக்ஸ், next creating controls, name property, command button, access keys, image controls, text boxes, labels, message boxes, grid, editing tools, variables, data types, strings, numbers. இப்போ கஸ்டமைசிங் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதுல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். எடுத்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி எழுதுவோம், பிக்சர்ஸ் இல்ல பேக்ரவுண்ட் கலர், இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத கஸ்டமைசிங் ஃபார்ம்ல பார்ப்போம். ஸோ ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங், அந்த ஃபார்ம் வந்து ரன் ஆகணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம பேக்ரவுண்ட்ல எழுதணும். அப்ப ப்ரோக்ராம்ஸ் எப்படி ரைட் பண்றது, எங்க ரைட் பண்ணணும் அப்படிங்கறத ரைட்டிங் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம ஃபார்மை டிசைன் பண்ணணும், கோடிங்ஸ் எல்லாமே ரைட் பண்ணணும் போது we need tools. ஃபார்மை டிசைன் பண்றதுக்கும் கோடிங் எழுதணும், நம்ம கமெண்ட் பட்டன்ல போய் ரைட் பண்ணணும். ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், என்னென்ன டூல்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ண முடியும், எப்படியெல்லாம் வந்துட்டு லேபிள்ஸ் எங்க இருக்கும், ஒரு டூலும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கும், எல்லா டூல்ஸுமே. ஸோ என்னென்ன டூல்ஸ் ஆர் அவைலபிள், அதை என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வந்து நம்ம டூல் பாக்ஸஸ்ல பார்ப்போம். கிரியேட்டிங் கண்ட்ரோல்ஸ்னா இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார்ம் டிசைன் பண்றோம், ஒரு லேபிள் டிஸ்பிளே பண்றதுக்காக, ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக, இல்ல ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்காக பண்றோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிரியேட்டிங் கண்ட்ரோல்ஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்ஸையும் எடுத்து பிளேஸ் பண்ண போறோம். எடுத்துதான் நம்ம டூல் பாக்ஸ்ல இருந்து எடுத்து பிளேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு கண்ட்ரோல்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ண முடியும். அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்றோம்னா, இப்ப லேபிள்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், கமெண்ட் பட்டன் எல்லாத்துக்குமே வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னென்ன இருக்கு, எப்படி செட் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்துட்டு நேம் ப்ராப்பர்ட்டில பார்ப்போம். ஸோ 1 by 1 நம்ம வந்துட்டு உள்ள போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? எதனா டவுட்ஸ் இருக்கு, எதனா கேட்கணும், கிளாரிபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மெசேஜ் போடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கஸ்டமைசிங் ஃபார்ம், நம்ம கஸ்டமைசிங் ஃபார்ம்னாவே விசுவல் பேசிக் என்விரான்மெண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த விசுவல் பேசிக் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது IDE அப்படின்னா எல்லாமே வந்துட்டு அதுலயே டூல்ஸ் இருக்கும். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எல்லாமே வந்துட்டு செவரல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும், கம்பைல் பண்ணலாம், டீபக் பண்ணலாம். வித்தின் காமன் என்விரான்மெண்ட், ஒரே ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம எல்லா டூல்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ண முடியும். அந்த டிசைன்ஸை எடிட்டிங் பண்ண முடியும், கோடிங் பண்ணுவோம், பேக்ரவுண்ட்ல கம்பைல் பண்ணி எதனா எரர்ஸ் இருந்தா டீபக் பண்ணவும் முடியும். அந்த என்விரான்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நம்மளோட விசுவல் பேசிக் என்விரான்மெண்ட்டே வந்துட்டு IDE என்விரான்மெண்ட் தான். இந்த ரீசனுக்காக தான் VB வந்துட்டு IDE அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப VB வந்து எப்படி ஸ்டார்ட் அப் பண்றது, எப்படி ஓபன் பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம VB சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ, அதுல மைக்ரோசாஃப்ட் VB 6.0 இப்படி செலக்ட் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு VB ஓபன் ஆகும். இது ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பட்டன்ல
ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ, அதை கிளிக் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் VB 6.0 செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் இதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்டாண்டர்ட் EXE, ஆக்டிவ் EXE, ஆக்டிவ் எக்ஸ் DLL, இந்த எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். ActiveX controls, VB application wizard, data project, add-in, ActiveX document EXE, wizard manager இதெல்லாம் இருக்கும். இது இல்லாம மேல பார்த்துட்டீங்கன்னா நியூ, எக்ஸிஸ்டிங், ரீசெண்ட். இப்ப நியூவா ஒரு ப்ரோக்ராம் ஓபன் பண்றோம் அப்படின்னா நியூல இருக்கும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸா நம்ம எதனா ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம்னா எக்ஸிஸ்டிங்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதே ரீசெண்ட் லாஸ்டா ஒரு என்னெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே இங்க இருக்கும்னா ரீசெண்ட்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி VB ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம்ல மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ, மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஸ்டுடியோ, இதுல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் VB 6.0 இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல நம்ம வந்து யூஸ்வலா ஸ்டாண்டர்ட் EXE நியூ ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா ஸ்டாண்டர்ட் EXE செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுப்பீங்க. ஸ்டாண்டர்ட் EXE அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம் தான். இப்ப இந்த நியூ ப்ராஜெக்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகுது. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டோட டைப் தான். இப்ப ஸ்டாண்டர்ட் EXE அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ப்ராஜெக்டோட டைப். அது என்னன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம், எக்ஸிக்யூட்டபிளா இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் that can be run by double clicking on its name in Windows Explorer. ஒரு ப்ரோக்ராம நம்ம டபுள் கிளிக் பண்றோம்னா அது வந்து ஒர்க் ஆகும், ப்ராசஸ் ஆகும். அதுக்காக நம்ம பண்றதா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ணிட்டோம்னா அதை டபுள் கிளிக் பண்ணா நம்ம அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த விண்டோ இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல போய் விசுவல் பேசிக் ஸ்டுடியோ செலக்ட் பண்ணி VB செலக்ட் பண்ணிட்டோம். நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக். இப்ப நம்ம நியூ ஸ்டாண்டர்ட் EXE செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த விண்டோ தான் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த என்விரான்மெண்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு menu bars, file, edit, view, project, format, debug, run, query, diagrams, tools, add-ins, windows, help, இது எல்லாமே இருக்கும். இந்த மெனுஸ் எல்லாமே இருக்கும். இந்த மெனுஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு இந்த மெனுஸ் எல்லாமே இருக்கும். இதுல பாத்துட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார்ஸ் இருக்கும். ஃபைல் எப்படி ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, இது எல்லாம் இருக்கும். இது இல்லாம டூல் பாக்ஸஸ் இருக்கும். இது இல்லாம ஃபார்ம் டிசைன் டூல் பாக்ஸஸ். இப்ப நமக்கு என்னென்ன மெனுஸ் எல்லாம் இருக்குமோ அது இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது இல்லாம டூல் பாக்ஸஸ் என்னெல்லாம் பாக்ஸஸ் என்னெல்லாம் டூல்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போறோமோ அந்த டூல் பாக்ஸ் இருக்கும். நம்ம டிசைன் பண்ண போற பிளேசஸ் தான் நம்ம வந்துட்டு அந்த கிரிட் ஃபார்ம் 1 இருக்குல்ல, இந்த இதுலதான் இந்த பிளேஸ்ல தான் நம்ம வந்துட்டு நம்ம டிஸ்பிளே எல்லாத்தையும் எல்லா டூல்ஸும் எடுத்துட்டு டிசைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னா அதுலதான் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அது இல்லாம ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. நம்ம ஃபர்ஸ்ட் விசுவல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் விசுவல் பேசிக் கொடுத்துருப்போம். விசுவல் ஸ்டுடியோ விசுவல் பேசிக் ஓப்பன் ஆனதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல ஸ்டாண்டர்ட் EXE செலக்ட் பண்ணது ஓப்பன் ஆகும். இதுல மெனுஸ் இருக்கும், டூல் பாக்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இது இல்லாம ஃபார்ம் டிசைன், நம்ம எந்த ஏரியால நம்ம டிசைன் பண்ண போறோமோ அந்த ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் VB அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதுதான் விசுவல் பேசிக் இஸ் த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பார்த்துரும். இதுல என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா டைட்டில் பார். டைட்டில் பார் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் பார் டிஸ்பிளேயிங் த டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படிங்கிறது இந்த டாப் மோஸ்ட்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப நமக்கு டைட்டில் என்ன இருக்கும், ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு இருக்கும்.
is the name of the project containing the project files. என்னெல்லாம் project files இருக்கோ அது எல்லாமே அந்த டைட்டில்ல தான் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். நெக்ஸ்ட் திங் ஃபார்ம். ஃபார்ம் அப்படின்னா இது மெயின் ஃபீச்சர் ஆஃப் த விபி அப்ளிகேஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு ஃபார்ம் தான். ஏன்னா விண்டோ அந்த ஸ்கிரீன் அந்த யூசர் நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணுவோம்னா ஃபார்மோட தான் நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். டிசைன் பண்றது, கோட் பண்றது எல்லாமே நம்ம அந்த ஃபார்ம்ல தான் பண்ணுவோம். ஸோ இததான் நம்ம இட் கேன் பி கன்சிடர் அஸ் எ கேன்வாஸ் அப்படி சொல்றாங்க. அண்ட் விச் த யூசர் பிளேசஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஃபார்ம் என் அப்ளிகேஷன். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபார்ம்ல தான் பண்ணுவோம். ஸோ வி வில் கால் இட் அஸ் கேன்வாஸ். When a new project is started, VB automatically supplies one form to work with. ஒரு VB open பண்ணிட்டீங்கனாவே automatically one form will open to work. நம்ம எதுல ஒர்க் பண்ணுமோ more forms can be added as the need rise. இப்ப நமக்கு தேவை இருக்குன்னா நிறைய ஃபார்ம் கூட நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். If we are doing the project means we can open more forms. Using the MDA form, multiple document interface use பண்ணிட்டு நம்ம more forms open பண்ண முடியும். Forms are used to display things, text box, label, command button, graphics, background color மாத்துறது, timer, data grid எல்லாமே டிஸ்பிளே பண்றதுக்காக தான் நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்ம்ஸ்ல தான் நம்ம எல்லா டிசைனிங்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். இததான் நம்ம வந்து கேன்வாஸ் சொல்லுவோம். இந்த விண்டோ நமக்கு டிஸ்பிளே ஆகிற ஸ்கிரீன் ஆல்சோ. இப்போ ஃபார்ம் டிசைன் பண்றோம்னா how we will design it அப்படின்னா using the tools. So it has a set of controls to customizing a form that we have toolbox window. Okay, these controls help the user in creating the interface between the user and the application. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு யூசர் ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ண முடியும். ஸோ இந்த டூல் பாக்ஸ் தான் ஒரு இன்டராக்ஷனா இருக்கு, இன்டர்ஃபேஸா இருக்கு பிட்வீன் த யூசர் அண்ட் த அப்ளிகேஷன். ஓகேவா? அந்த ஃபார்மை தான் நம்ம இந்த லேபிள்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். டேபிள்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாமே பண்ண முடியும். Next one, properties window helps us changing the property setting or characters of the form itself. Also the elements of the useful interface on the form. ஒரு ஃபார்ம் இருக்கு, டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டிசைன் பண்ணிட்டே இருக்கோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப லேபிள் எடுக்கிறோம்னா அதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் we are having in Visual Basic. ஸோ நேம் கேப்ஷன் மாத்துவோம், அதாவது நேம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் window having two columns. First, property name that can be changed, and the second is the setting of the property can be changed. First வந்து property name இருக்கும், that can't be changed. Property name means like label 1, label 2. என்ன property நம்ம இந்த background color change பண்றோமா, caption that can't be changed. அது change ஆகவே ஆகாது, but we can change the setting of the properties. Next thing, Project Explorer or project window. It shows the list of forms and modules in a project. ஒரு ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபார்ம்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கறத நம்ம ப்ராஜெக்ட் விண்டோ, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு how many number of forms we used, how many number of controls modules we are consisting, that everything will display. எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே எவ்வளவு ஃபார்ம்ஸ் இருக்கு, எவ்வளவு மாடியூல்ஸ் இருக்குன்னு நமக்கு அதுல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஃபார்ம் லேஅவுட் விண்டோ. It shows how big is a form is in relation on the screen. எல்லா கண்ட்ரோல்ஸ் டூல்ஸையும் எடுத்து டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்ம் லேஅவுட் விண்டோல பாத்துட்டீங்கன்னா இந்த விண்டோ என்ன பொசிஷன்ல இருக்கு, எப்படி ரன் ஆகும், how much it's big, that will display on your form layout window. என்ன பொசிஷன்ல அந்த விண்டோ டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் லேஅவுட் விண்டோல தான் இருக்கும். நெக்ஸ்ட் கோட் எடிட்டர் விண்டோ. கோட் எடிட்டர் விண்டோ அப்படின்னா ஃபார்ம் டிசைன் பண்றோம். ஃபார்ம் இருக்கு, இந்த டிசைனிங் ஏரியால நம்ம டிசைன் பண்ண போறோம். டூல் பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணிட்டோம். அப்போ கோட் எழுதணும். கோட் எழுதுனாதான் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த கோட் எடிட்டர் விண்டோ இஸ் த பிளேஸ் ஃபார் ரைட்டிங் VB code for your application. Okay, now where we are writing the code. Okay,
இனி language statements இல்ல declarations and constants and constants இது வேணாலும் இருக்கலாம். For entering application code, the code editor window serve as an editor. So editor நமக்கு அதுல என்ன சேஞ்சஸ் வேணாலும் நம்ம பண்ண முடியும். Word editor மாதிரி code editor windowல. A separate code editor window is created for each form or control that you create in your application. ஒரு ஃபார்முக்குமே நமக்கு ஒரு coding editor window இருக்கும். Separate code editor window for each form. Okay, we are having each application for each form. We are having a separate code editor window. With the use of the code editor window, any code in the application can be quickly viewed and edited. இந்த double click அந்த code editor window போனா ஈஸியா நம்ம view பண்ண முடியும், ஈஸியா edit பண்ண முடியும். This is the toolbox and properties window and project explorer window. Toolbox அப்படின்னு பார்த்துட்டோம்னா pointer, label, frames, next check boxes, scroll bar, timer, directory list box, save, image, OLE, picture box, text box, then command button, option button, then list box, vertical scroll bar, drive list box, file list box, line, data. These are the tools we are going to use to design our web form. DB form design பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண tools இதெல்லாமே. This is a toolbox. Next one, properties. In properties tools, for the tool we can property பார்த்துட்டீங்கன்னா so properties are that to change இந்த properties. Next project explorer window பார்த்தா நமக்கு வந்து இத கோட் வியூ பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்திருக்கோம், how many folders are there, how many modules are there, everything will display in the project explorer window. Project explorer windowல நமக்கு display ஆகும். Next, Visual Basic Program Development Process. Generally, we are having 3 steps. First one is designing the interface. Second one, setting the properties of controls. Third one, writing the procedure of the events. Design the tools எல்லாம் எடுத்து form design பண்ணுவோம். அதுக்கான ஒரு டூலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்மே நம்ம செட் பண்ணுவோம். Then we are writing the procedures, that is code. இப்ப ஈவென்ட்னா கிளிக் பண்ணும்போது, மவுஸ் மூவ் பண்ணும்போது, இல்ல ரன் ஆகும் போதே வந்துட்டு நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரணும், டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக ப்ரொசீஜர்ஸ் ரைட் பண்ணுவோம். These are the 3 development process in the Visual Basic Program. First one is designing the interface. Second is setting properties of the controls. Third one is writing procedure of the event. Design பண்ணுவோம். அந்த டிசைனிங்காக நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு டூலுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரோலுக்குமே நம்ம வந்துட்டு எதுக்கு கோட் ரைட் பண்ணுமோ அந்த கோடை வந்து ரைட் பண்ணுவோம். தட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் த ஈவென்ட். மீன்ஸ் மவுஸ் கிளிக் ஆன் கிளிக் எல்லாம் நம்ம போகணும் அப்படிங்கறதான். திஸ் இஸ் த Visual Basic Program Development. Once we double click the form, the source code window will open. This is the source code window. The top of the source code window consists of the objects associated with the events and the procedures. If we see it, and the form dot it's displayed. Okay, form dot means during the form dot the results will display. Form loadல போய் கோடிங் எழுதுனீங்கன்னா ஃபார்ம் லோட் ஆகும் போதே உங்களுக்கு வந்து அது வந்து அந்த நமக்கு டிஸ்பிளே ஆகும். So how it will open means we have to double click the window.
இந்த ஃபார்ம் next thing, if you click the object box, இந்த object box வந்து click பண்ணீங்கன்னா இந்த objects எல்லாமே how many tools we used to design, இப்ப labels யூஸ் பண்ணிருக்கீங்க, text box யூஸ் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே இந்த objectsல டிஸ்பிளே ஆகும். அதாவது என்ன எவ்வளவு டூல்ஸ், அதாவது லேபிள்ஸ், கமாண்ட் பட்டன்ஸ், தென் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இல்ல லிஸ்ட் பாக்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாமே டிஸ்பிளே ஆகும். இது இல்லாம இந்த சைட்ல உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் அசோசியேட்டட் வித் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணணுமா இல்ல கிளிக் பண்ணணுமா, டபுள் கிளிக் பண்ணணுமா, டிராக் ட்ராப்பா இல்ல கீ ப்ரெஸ்ஸா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்க ஒரு பார்க்கணும்னா ப்ரொசீஜர்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ ரிலேட்டட் டு தட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கான கோடை நம்ம ரைட் பண்ண முடியும். இதுதான் கோட் விண்டோ. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், டு ரைட் கோட் ஃபார் ஃபார்ம் லோட் ஆகும்போது ரைட் பண்ணோம்னா பிரைவேட் ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். பிரைவேட் சப் ஃபார்ம் லோட் ஃபார்ம் ஒண்டா பிரிண்ட் வெல்கம் டு த விசுவல் பேசிக் டியூட்டோரியல் அப்படின்னா என் சப், இந்த பிரைவேட் சப் ஃபார்ம் லோடும் எண்ட் சப் இது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சென்டர்ல ஃபார்ம் ஒன் டாட், ஃபார்ம் ஒன்னுல நம்ம என்ன பண்றோம்னா டாட் ஷோ, ஃபார்ம் ஒன் வந்து லோட் ஆகும் போது we have to print some statements. Please welcome to the Visual Basic tutorial. ஃபார்ம் ஒன்னு எடுத்துட்டீங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த கோடை ரைட் பண்ணீங்கன்னா when you are running the program, ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆகும். பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு பாருங்க, this is output for the program, that is welcome to the Visual Basic tutorial. ஓகே, இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் திங் டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ் விண்டோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பாயிண்டர்ஸ், லேபிள்ஸ், ஸ்ட்ரிங், செக் பாக்ஸ், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், டைமர், டைரக்டரி லிஸ்ட் பாக்ஸ், சேவ், இமேஜ், OLE, control, picture box, text box, command button, next option button, list box, vertical scroll bar, drive list box, file list box, line, data. These are the tools we are going to use to design our எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ஃபார்மை டிசைன் பண்ண போறோம். பாயிண்டர்ஸ் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஃபார் இன்டராக்டிங் வித் கண்ட்ரோல்ஸ். அந்த ஃபார்ம் ஒரு கண்ட்ரோல் இருக்கிற ஃபார்ம் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், தட் இஸ் த பாயிண்டர் தட் வில் இன்டராக்ட் வித் கண்ட்ரோல்ஸ். பாயிண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல்ஸோட இன்டராக்ட் பண்ண முடியும். பிக்சர் பாக்ஸ் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே இமேஜஸ். இதெல்லாம் ஒரு பிக்சரை டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம பிக்சர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் அக்செப்டிங் user input that can display only editable text. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம வந்துட்டு யூசரோட இன்புட்டை நம்ம கெட் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும். when the run time வந்துட்டு யூசரோட இன்புட்டை கெட் பண்றதுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஒன்லி எடிட்டபிள் டெக்ஸ்ட். எடிட்டபிள் மீன்ஸ் we can change it, சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேற வேற வேல்யூஸ் வேணாலும் நம்ம தர முடியும். ஃப்ரேம்ஸ் அப்படின்னா யூஸ்டு ஃபார் குரூப்பிங் அதர் கண்ட்ரோல்ஸ். if you are having two separate details, student detail, staff details means for student detail we will get name, class, course. இதே வந்துட்டு ஸ்டாஃப்னா நேம், சப்ஜெக்ட் என்ன ஹேண்டில் பண்றாங்க, எந்த கிளாஸ், எந்த டிபார்ட்மெண்ட், இப்படி ஒரு ஒரு குரூப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், மோர் தென் வேற வேற டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஒரு குரூப்பா நம்ம பண்றதுக்கு ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணலாம். கமாண்ட் பட்டன் அப்படின்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் initiating an action by pressing on the button. ஒரு பட்டனை பிரஸ் பண்றோம், அதுல ஒரு ஆக்ஷன்ஸ் we have to initiate. For that we will use the command button. கமாண்ட் பட்டனை பிரஸ் பண்ணா நமக்கு ஒரு ஆக்ஷன் வந்து இனிஷியேட் ஆகணும் அப்படின்னா கமாண்ட் பட்டன். அதுலதான் நம்ம வந்து கோட்ஸ் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சாய்ஸ் ஃபார் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் we will have for one posting we will have too many choices, right? We are like which is our base, which is our most favorite subject, means we will give so many how many subjects you are having, 2 or 3 subjects we will give. Okay, for that we will use the checkbox or unchecked. Both for the options we will use the checkbox. Option button means used in group where one at a time be true. Maybe either like it's male or female. For that options we will use one option button. Okay, list box is provide used for providing list of items. Inna items எல்லாம் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது லிஸ்ட் பாக்ஸ். மோர் தென் ஒன் ஐட்டம் டிஸ்ப்ளே பண்ணணும்னா நம்ம லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். combo box அப்படின்னா used for providing a short list of items. Short list means on 2 or 3 like that. So vertical scroll bar, then horizontal scroll bar is used to scrolling the window, scrolling the form. இப்ப வெர்டிகலா ஹரிசாண்டலா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பாரும் வெர்டிகல் ஸ்க்ரோல் பாரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைமர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் பெர்ஃபார்மிங் டாஸ்க் அட் பர்டிகுலர் இன்டர்வல்ஸ். ஒரு இவ்வளோ செகண்ட்ஸ்ல ஒரு பிக்சர் டிஸ்பிளே ஆகணும். ஆஃப்டர் 20 seconds we have to display some other picture, or else we have to do some other calculations. For the time setting, interval setting purpose we will use the timer control. நெக்ஸ்ட் டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ். டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா accessing the system drives. இப்ப என்னெல்லாம் டிரைவ்ஸ் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்றோமோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி we can access. நெக்ஸ்ட் டைரக்டரி லிஸ்ட் பாக்ஸ். Directories on the system we can access using the directory list box. Next, file list box means same like directory and the drive. We can access the files in the directory. என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு டைரக்டரியில இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக ஃபைல் லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சேவ்ஸ் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டிரா சர்க்கிள் ஆர் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எலிப்ஸ் யூஸ் பை we can draw by using the save tools யூஸ் பண்ணி தான் நம்மளால டிரா பண்ண முடியும். லைன்ஸ் எல்லாம் டிரா பண்றதுக்காக we can use the line toolbox. image toolbox எதுக்காகனா used for displaying images, have listen capability. then picture box. பிக்சர் பாக்ஸ் விட பிக்சர் பாக்ஸ்ல வைக்க முடியாது அப்படிங்கும்போது இமேஜ் பாக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். டேட்டா அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அந்த பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்க்காக நம்ம டிசைன் பண்ணிருக்கோம்னா பேக் ஒரு அக்சஸ்ல வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு டேட்டா பேஸ்னா நம்ம டேட்டா கண்ட்ரோலை யூஸ் பண்ணி விபில ஃபார்ம் டிசைன் பண்ணி இந்த டேட்டா கண்ட்ரோல்னால நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அட்ஸ் த சேம் பர்பஸ் OLEDBயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதர் அப்ளிகேஷன்ஸோட விண்டோஸ் அப்ளிகேஷனோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த ஃபார்மை வச்சுட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும் போது OLE. லேபிள்ஸ் ஆர் யூஸ் டு டிஸ்பிளே டெக்ஸ்ட். இட் கான்ட் பி எடிட்டட், பட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறத நம்மளால எடிட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? அக்செப்டிங் யூசர் இன்புட் தட் கேன் டிஸ்பிளே ஒன்லி எடிட்டபிள் டெக்ஸ்ட். எடிட்டபிள் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தருவோம், பட் இன் லேபிள் will display text that cannot be edited. நம்ம அதை எடிட் பண்ணவே முடியாது. லேபிள்ஸ்ல ஒரு ரன்ஸ் கொடுத்துட்டோம்னா that will be displayed in your form. Okay, இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஃபார்மை டிசைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம விபி எப்படி ஓபன் பண்றது, விபி ஃபார்ம் டிசைன், விபில என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, விசுவல் பேசிக் ப்ரோக்ராம் எப்படி ஓபன் பண்ணணும், ஓபன் பண்ணதும் நமக்கு இந்த விண்டோ ஓபன் ஆகும். ஓபன் பண்ணிட்டு இந்த விண்டோஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸி கொடுத்து ஓபன் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபார்ம், ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணதும் கொடுத்துடுவாங்க. இது என்னன்னா டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா? இப்படி நம்ம அந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்றது அப்படிங்கிறது, என்ன
three development process: designing the interface, setting the property of the controls, அதோட procedure write பண்ணது. இத three development process. code window எப்படி போய் write பண்ணுவோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, என்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, சிம்பிள் ப்ரோக்ராம் ஒரு விபி ப்ரோக்ராம் ஃபார்ம் மோட்ல போயிட்டு எப்படி ரைட் பண்றது, அதுக்கான அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்ன டூல் பாக்ஸ் இருக்கு, டூல் பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்மை டிசைன் பண்ண போறோம். ஸோ என்னென்ன பர்பஸ், ஒரு டூலோட பர்பஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் கண்ட்ரோல்ஸ். எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஃபைனலி ஒன்ஸ் கம்ப்ளீட் த கிளாஸ் நான் உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். ஓகே, hope you are all following my class. Next topic we are going to say about creating controls. You can always get a control on your form by double clicking on its icon in a toolbox. ஒரு toolboxல இருந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளால அந்த ஒரு டூல்ஸை நம்ம கண்ட்ரோல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்ஸ் நம்ம டிராக் பண்ணி கிளிக் பண்ணி டிராக் பண்ணி டிராப் பண்ண முடியும். டூல்பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம்ல வந்துட்டு டிராப் பண்ண முடியும். இப்ப டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரோல் வந்துட்டு டிஃபால்ட் சைஸ், அதாவது டிஃபால்ட்டா என்ன ஷேப் இருக்குமோ அதான் மிடில் ஆஃப் த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு கண்ட்ரோல ஒரு ஃபார்ம் ஓபன் பண்ணிட்டீங்க, அதுல இருக்கிற டூல் பாக்ஸ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட் என்ன சைஸ் இருக்கோ என்ன ஷேப் இருக்கோ அது மிடில் ஆஃப் த ஃபார்ம்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த வந்துட்டு பாயிண்ட் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணலாம், டிராக் பண்ணி எடுத்துட்டு வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். டூல் பாக்ஸ்ல இருந்து இப்ப ஒரு லேபிள் வேணும் அப்படின்னா அந்த டூல்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம டிராப் பண்ண முடியும். இல்லைன்னா அங்கிருந்து டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபார்ம்ல வைக்க முடியும். ஓகேவா? இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு டிஃபால்ட்டா ஒரு சைஸ் இருக்குன்னா இதுல வந்து 8 லிட்டில் பாக்ஸஸ் குட்டி குட்டியா அந்த கண்ட்ரோல சுத்திட்டு 8 பாக்ஸஸ் வில் பி தேர். ஓகே, அதுதான் வந்து சைஸ் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சுட்டு நம்ம அந்த பாக்ஸ ஒரு கண்ட்ரோல்ல we can resize it. மேக்ஸிமைஸ் பெருசு பண்ணலாம், ஆர்எல்ஸ் we will be minimize it. சின்னதா குட்டியா கூட ரீசைஸ் பண்ணிக்க முடியும். For that purpose we are having 8 little boxes and the control. Okay, you can see these handles to move the resize control after you have created it. எதனா ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு கண்ட்ரோல் எடுத்து பிளேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது மட்டும்தான் we can use that controls. ஒரு கண்ட்ரோல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல ரீசைஸ் பண்ண முடியும், பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். ஆர்எல்ஸ் we can move it right or left, எந்த சைட்ல வேணுமோ அது மாதிரி நம்ம மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு கண்ட்ரோல் வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். This is creating controls. Next, name property. Name property அப்படின்னு பார்த்துட்டோம்னா விசுவல் பேசிக்ல நேம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்ம். ஒரு ஒரு விசுவல் பேசிக்கோட ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அது ஒரு டூல் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப லேபிள் எடுத்து பேஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் வில் செட். அதுதான் வந்து நம்ம நேம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதோட கண்ட்ரோலோட ஆப்ஜெக்டோட நேம் தான் நம்ம வந்துட்டு நேம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். நேம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு 4 லேபிள் எடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல் டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு ஃபார்மை டிசைன் பண்றோம். நமக்கு என்ன டேட்டாலாம் தேவைப்படும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம், ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர், அவங்க என்ன டிகிரி படிக்கிறாங்க, ஓகே, வாட் தே ஆர் டூயிங். ஓகே, 3 டேட்டாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் என்ரோல்மெண்ட் நம்பர், தென் நேம், நெக்ஸ்ட் வாட் டிகிரி தே ஆர் ஸ்டடிங், தே ஆர் டூயிங். ஓகே, இப்ப இது வந்து லேபிள் 1, லேபிள் 2, லேபிள் 3ன்னு டிஸ்பிளே பண்ணிப்போம். ஸோ இது வந்து என்ரோல்மெண்ட் LBL, ஸ்டூடெண்ட் நேம் STS நேம் LBL, லேபிளுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுவோம். இதே டிகிரினா டிகிரி LBL. இதோட வேல்யூஸ் எல்லாம் we have to get it. For that purpose we will
டிசைன் யூசிங் த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ டெக்ஸ்ட் enroll txt name txt டிகிரி. ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர், நேம், டிகிரி. ஸோ தட் அப்படி நம்ம அது மாதிரி நம்ம வந்துட்டு நேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு கண்ட்ரோலுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணாதான் நம்மளால ஈஸியா கோடிங் ரைட் பண்ண முடியும். அதான் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். The custom property is used to display some label on that control. ஒரு கண்ட்ரோலுக்கான லேபிள் we will give it by using the caption property. caption property யூஸ் பண்ணி நம்ம ஒரு லேபிளோட ஒரு கண்ட்ரோலோட லேபிளை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே ஒரு ஒரு டூல்ஸ்க்குமே நம்ம நேம்ஸ் கொடுத்தா மட்டும்தான் we can easily access it. லேபிள் 1, லேபிள் 2, லேபிள் 3, லேபிள் 4 தான். லேபிள் 1 what purpose, லேபிள் 2 is what purpose அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. more number of labels யூஸ் பண்ணும்போது. So we have to set right name properties for each controls. ஒரு கண்ட்ரோல்ஸுக்குமே நம்மளோட நேம் ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா நம்ம செட் பண்ணணும். Then only we can access it easily. Next, command button. command button அப்படின்னா default property of the command button வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரைட் பண்றோம் அப்படிங்கும்போது கமாண்ட் பட்டன்ல தான் போய் நம்ம கோடு ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணும்போது டிஃபால்ட்டா வந்து ட்ரூவா இருந்தாச்சா நம்ம கிளிக் பண்ணும்போது இட் வில் பி ஒர்க். சம் ஆக்ஷன்ஸ் வில் பெர்ஃபார்ம். நம்ம என்ன கோடு ரைட் பண்ணிருக்கோமோ அதுக்கான ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். யூஸ் த டெக்ஸ்ட் கீ பிரஸ், கீ டவுன், key up events of the text box to activate the command button. When the enter key is pressed, ஒரு command button இருக்குன்னா அதுக்கான ப்ரொசீஜரை என்ன ரைட் பண்ணணும்னா கீ பண்ணும்போது நமக்கு ஒரு காரணம் பண்ணும்போது இல்லைன்னா key up these are the when the event நம்ம கமெண்ட் பட்டன்ல போய் கோட் ரைட் பண்ணுவோம். Form 1 keep review property to true and keep event and call the command பண்ணும்போது பண்ணும்போது நமக்கு அந்த ஃபார்ம் நமக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் எங்க ரைட் பண்ணுவோம், எங்க செட் பண்ணுவோம்னா ஒரு கமாண்ட் பட்டன்ல தான் நம்ம பண்ணுவோம். Use the controls add method to dynamically add command button and handle its click event. So ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா நம்ம மெத்தட டைனமிக்கா, அதாவது ரன் டைமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். கமெண்ட் பட்டனை ஹேண்டில் பண்றதை பொறுத்து இப்போ கிளிக் ஈவென்ட்டா இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன font height width. caption அப்படின்னா visible means whether the command button is visible or not. command button வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணுமா ஆகணுமா. ஏன்னா ஜஸ்ட் ஃபார்ம் ரூட்ல கீ பிரஸ் ஆனாவே அந்த ஃபார்ம் ரூட்லயே நமக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆயிடும். நெக்ஸ்ட் எனேபிள்ட். எனேபிள்ட் அப்படின்னா கேன் ரெஸ்பாண்ட் எனி ஈவெண்ட். ஏதாவது ஒரு ஈவெண்ட், அதாவது மவுஸ் மூவ் பண்ணும்போது இல்ல மவுஸ் வந்து ட்ராக் பண்ணும்போது எதனா ஒண்ணு கீயை வந்து பிரஸ் பண்ணும்போது அந்த வந்து எனேபிளா இருக்கணுமா அப்படிங்கறதா வந்துட்டு எனேபிள். ஃபாண்ட் அப்படின்னா கமெண்ட் பட்டனுக்கான ஃபாண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், எந்த ஃபாண்ட் என்ன சைஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இந்த கமெண்ட் பட்டன் இஸ் வாட் சைஸ், என்ன சைஸ் இருக்கணும், வாட் சைஸ் இட் சுட் பி, அதோட ஹைட், அதோட வித், இதெல்லாம் செட் பண்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் access keys. access keys அப்படிங்கும்போது விண்டோஸ் அப்ளிகேஷன் allow pressing alt
அண்ட் ஒன் அனதர் கீ பிரஸ் பண்ணும்போது அந்த கீ வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப மெனு ஐட்டம்ல இப்ப ஆல்ட் எஃப் பிரஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ட் பிளஸ் எஃப் அப்படின்னா ஃபைல் மெனு நமக்கு ஓபன் ஆகும். ஆல்ட் பிளஸ் எஸ் அப்படின்னா சேவ் ஆகும். இது மாதிரி ஆல்ட் பிளஸ் சம் அதர் கீ ஏதாவது ஒரு கீயை பிரஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ஆர் ஏதாவது ஒரு மெயின் ஐட்டமை ஆக்சஸ் பண்ண முடியும். தீஸ் ஆர் த ஆக்சஸ் கீஸ். Visual Basic make it easy to set up an access key for any object that has a caption property. Caption propertyல நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரை எஃப்னு கொடுத்துருக்கோம்னா அதை கேப்ஷனா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ட் எஃப் பிரஸ் பண்ணா ஃபைல் ஓபன் ஆகும். ஆல்ட் இ பிரஸ் பண்ணா எடிட் ஓபன் ஆகும். ஆல்ட் எஸ் வந்து கேப்ஷனா செட் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு சேவ் ஆகும். இப்ப எக்ஸ வந்து ஹைலைட் பண்ணி கேப்ஷனா செட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸிட் ஆகும். இப்ப ஒரு இதனா ஒரு மெனு கிரியேட் பண்றீங்க. நம்ம எப்படி டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பவர் பாயிண்ட் எல்லாத்துலயுமே மெனுஸ் இருக்கும், அதே மாதிரி விசுவல் பேசிக்லயும் நம்ம மெனு எடிட்டர் யூஸ் பண்ணிட்டு மெனுஸ் கிரியேட் பண்ண முடியும். மெனுஸ் கிரியேட் பண்றது இல்லாம நம்ம அக்சஸ் கீஸை யூஸ் பண்ணிட்டு we can create shortcut with alt plus one another key use பண்ணிட்டு நம்ம shortcuts create பண்ணிட்டு easily we can access the objects or captions properties using the keys. Okay, when you set the caption, how to do is a place an ampersand symbol ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா இப்ப font access பண்ணணும் அப்படின்னா f in front of f we have to put ampersand f font கொடுத்தீங்கன்னா f அப்படிங்கறது வந்துட்டு alt f press பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு access கீயா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? Hope you are all following the class. Next, image controls. Image control அப்படின்னா hold the pictures. என்ன ஒரு இமேஜை நம்ம டிஸ்பிளே பண்ணணும், பிக்சரை டிஸ்பிளே பண்ணணும்னாலும் நம்ம வந்துட்டு இமேஜ் கண்ட்ரோல யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். They can also use it to create tool boxes கிரியேட் பண்றதுக்காகவும் நம்ம வந்துட்டு இமேஜ் கண்ட்ரோல்ஸ் வைப்போம். டூல் பாக்ஸஸ் எப்படி நம்ம வந்து இமேஜ் கண்ட்ரோல்ல டிஸ்பிளே பண்ணலாம்னா இப்ப we are not going to we have to raise the hand, I have to say don't use that. For that images also we can place it using the image control. Next, image control can be display icons, pictures created with the programs such as Microsoft Paintbrush. Paintbrushல இருக்கிற buttons மாதிரி icons மாதிரி நம்ம image control யூஸ் பண்ணி we can create our own icons or pictures. They can also hold Windows meta files or JPEG or GIFs. இந்த ஃபார்மேட்ல இருக்க எல்லா ஃபைலுமே வந்துட்டு நம்ம இமேஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி we can display our pictures. JPEG format is also the common format used by the most digital cameras. JPEG format the most commonly used format னு சொல்றாங்க. So image controller யூஸ் பண்ணிட்டு நம்ம பிக்சர்ஸ ஹோல்ட் பண்ண முடியும், பிக்சர்ஸ டிஸ்பிளே பண்ணி வைக்க முடியும். இந்த பிக்சர்ஸ் இமேஜ் கண்ட்ரோல யூஸ் பண்ணிட்டு நம்ம டூல் பாக்ஸஸ் கூட கிரியேட் பண்ணலாம். இந்த இமேஜ் கண்ட்ரோல் வந்துட்டு அப்புறம் பிக்சர்ஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. Next, text boxes. Text boxes are the primary method for accepting input and displaying the output in Visual Basic. Primary method. ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம இன்புட் வேல்யூஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற டூல் பாக்ஸ் தான் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸஸ். நம்ம இதுல இன்புட் கெட் பண்ண முடியும், அதை இன்புட்டை கெட் பண்ணி வேல்யூஸ் ஏதாவது கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்றோம்னாலும் டிஸ்பிளே பண்ணலாம். இஃப் வி ஆர் கெட்டிங் வேல்யூஸ் அதாவது சிம்பிளா ஒரு 2 நம்பர்ஸை ஆட் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்றோம்னு நீங்க, ஆர் ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு ஃபார்மை டிசைன் பண்றோம், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ்க்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் we will get it from one text box. Second number we will get it from second text box. Then
we will write the code to add both the numbers using the code window. Code window use பண்ணி write பண்ணுவோம். Then we will display the result of adding two numbers by using the text box 3. Text box 1ல ஒரு value get பண்றோம். Text box 2ல ஒரு value get பண்றோம். By simply writing the code to add two values of text box 1 plus value of text box 2, then we will display it by using the text box 3. ரெண்டா ஆட் பண்ணிட்டு கோட் விண்டோல போய் ரைட் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் பட்டனை வச்சு ரைட் பண்ணிட்டோம்னா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல இருக்கிற வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல இருக்கிற வேல்யூ ஆட் ஆயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூவை கெட் பண்றதுக்காகவும் ரிசல்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுக்காகவும் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷனுக்காக ஒரு அப்ளிகேஷன் டிஸ்பிளே பண்றோம், கிரியேட் பண்றோம். அப்படின்னா ஸ்டூடெண்டோட நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், இதெல்லாம் நெக்ஸ்ட் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டூடெண்டோட என்ரோல்மெண்ட் நம்பர், நேம், mark 1, mark 2, mark 3. These all 5 values we will get it from 5 text boxes. Text box 1, text box 2, text box 3, text box 4, text box 5. 5 values me நம்ம get பண்ணுவோம். நம்ம students ஓட mark statementsனா we will total it and we will give the result. So total எவ்வளோ அப்படிங்கிறது 3 text box add பண்ணி display பண்ணுவோம். Result என்னன்னா it's greater than 35 means pass or less than 35 means fail. Like that we will write the code and display it. So வேல்யூவை கெட் பண்றதுக்காகவும் டிஸ்பிளே பண்றதுக்காகவும் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் tools we are going to use labels. Labels used to display information. We don't want the user to be able to change. நம்ம இதெல்லாம் யூசர் வந்து அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. Don't want the user to able to change பண்ணவே வேணாம். Simply want to display. For that purpose we will use the labels. Next, label have the caption property that determines that what they display, that font being set via the font property. So என்ன லேபிள்ல நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கறத ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் கேப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இத வந்து ஃபாண்டோட சைஸ், ஃபாண்டோட கலர், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் லேபிளோட பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்டோட ஸ்டைல் என்ன இருக்கணும், இதெல்லாமே வந்துட்டு வய ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். Label 1 for the first label on your form, label 2 on the second and so on. இப்படி நம்ம வச்சுட்டே இருக்கோம்னா label 1, label 2, label 3 இது மாதிரி டிசைன் பண்ணிட்டே இருக்கோம்னா at the designing time you can have one line of text, at most the caption for a label. ஒரு லேபிளுக்குமே நம்ம ஒரு லைன் தான் நம்ம வந்துட்டு டைப் பண்ண முடியும். அட்மோஸ்ட் ஒரே ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட், ஒரு லைன் மட்டும் தான் நம்ம அதுல டைப் பண்ண முடியும். மோர் தென் லைன் ஒரு லேபிள்ல டைப் பண்ண முடியாது. With code you can add blank lines of text to a caption. கோடை யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய லைன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். தட்ஸ் a லேபிளோட ஒரு ஃபீச்சர். You can set the back color and 4 color properties for a label. ஒரு லேபிள்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட் ரைட் பண்ணிருக்கோம், ஒரு கேப்ஷன், அதாவது ஸ்டூடெண்ட் நேம் ஆர் ரிசல்ட் அப்படின்னா அதோட பேக் கலர், அதோட 4 கலர், அந்த ஃபாண்ட் கலர் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், இதெல்லாமே நம்மளால செட் பண்ண முடியும். The 4 color property affects the color of the text that is displays. Back color affects the rest of the label. ஒரு லேபிள்ல இருக்கிற டெக்ஸ்டோட கலர் அப்படின்னா 4 கலர் என்ன செலக்ட் பண்றோமோ அது டெக்ஸ்ட் கலரா இருக்கும். டெக்ஸ்ட் கலர் போக பேலன்ஸ் எல்லாமே பேக் கலர் தான் அஃபெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது பேக்ரவுண்ட் கலர் ஒண்ணு செட் பண்ணிட்டு அந்த ஒரு வால் இருக்கிற மாதிரி we can imagine. We will use the background color as back color. 4 color means that is font color. Next, both
of these can be set independently of the surrounding container. ஒரு independent ஒரு பண்ண முடியும். மெசேஜ் பாக்ஸஸ் அப்படின்னா டு டிஸ்ப்ளே இன்ஃபர்மேஷன். நான் வந்து மெசேஜ் பாக்ஸஸ் எதுக்காக மெசேஜ் பாக்ஸஸ் அப்படின்னா யூஸ் டு டிஸ்ப்ளே இன்ஃபர்மேஷன் இன் ஏ டயலாக் பாக்ஸ். ஒரு டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எதனா டைலாக்ஸ் மெசேஜஸ் வேணும்னா நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே பண்ணணும்னா இட் ஷுட் be used as short messages or give transist feedback. சின்ன இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அதாவது you done it, you completed, success or error message, like that small short messages. This way we can use the message boxes. In prompt use பண்ணிப்போனா our message, your message equal to message box, prompt, comma, style value, title. இந்த ப்ரொசீஜர்ஸ் இந்த ஃபார்மேட்ல தான் எழுத முடியும். Starting value will determine what type of command button appears on the message box. என்ன type of command button, ஓகே இருக்கணுமா, கேன்சல் இருக்குமா, அந்த command button நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும். The title argument display the title of the message on the board. அந்த மெசேஜ் பாக்ஸோட ஹெட்டிங், அந்த டைட்டில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது டைட்டில் இருக்கும். இப்ப மெசேஜ் பாக்ஸோட ஸ்டைல் வேல்யூ பார்த்தோம். ஸ்டைல் வேல்யூனா if we are giving the value 0, VB okay, okay அப்படிங்கிற பட்டன் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். If we are giving style value 1, VB okay, cancel, okay and cancel button, both the button will display on your text message box. Okay னு ஒரு பட்டன் இருக்கும், cancel ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும். If style value are giving 2 கொடுத்திருக்கீங்கன்னா abort, retry, ignore, 3 buttons will be display on your form. 3ங்கிற வேல்யூ கொடுத்திருக்கீங்கன்னா no, cancel, 3 buttons will be display. 4 வேல்யூ ஸ்டைல் வேல்யூ கொடுத்திருக்கீங்கன்னா yes and no, 2 பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 5 கொடுத்திருக்கீங்கன்னா retry and cancel button, retry, cancel. இப்ப நான் ப்ரீவியஸா கொடுத்திருக்கேன் அந்த ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டோட ஸ்டைல் வேல்யூ, ஸ்டைலோட வேல்யூ 0, 1, 2, 5 ஓகே பட்டன் மட்டும் வேணும் அப்படின்னா ஓகே ஒன்லி டிஸ்பிளே ஆகும். விபி ஓகே, கேன்சல், உங்களுக்கு என்ன மாதிரி கமாண்ட் பட்டன் உங்களுக்கு டிஸ்பிளே பட்டன்ஸ் உங்களுக்கு தேவை மெசேஜ் பாக்ஸ்ல அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டைல் வேல்யூ. ஸ்டைல் வேல்யூ கொடுக்குற பொறுத்து உங்களோட பட்டன்ஸோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ்ல வந்துட்டு நேம்டு கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது இப்போ அபார்ட் மட்டும் வேணும், ஓகே மட்டும் வேணும் அப்படிங்கும் போது இந்த 1 to 7 இந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். 1 கொடுத்தா ஓகே மட்டும், 2 கொடுத்தா கேன்சல் பட்டன், 3னா அபார்ட், 4னா ரீட்ரை பட்டன், 5னா இக்னோர் பட்டன், 6னா எஸ் பட்டன், 7னா நோ பட்டன். இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ் நம்ம எப்படி எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவோம்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். டெக்ஸ்ட் எண்ட், நெக்ஸ்ட் டெஸ்ட், இது மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம்னு பார்த்துக்கிட்டோம்னா
இது மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இதுதான் கோடு. The procedure for the text button என்னெல்லாம் டெஸ்ட் பட்டன். இப்ப நான் வந்துட்டு இது எல்லாமே வந்து கமாண்ட் பட்டன். டெஸ்ட் எண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது. இப்ப டெஸ்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? இல்லனா டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். இல்லனா டெஸ்டிங் ஃபெயில்னு நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இதுதான் கோடு. இப்ப நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்றோம்னா இது மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இது மாதிரிதான் நம்ம கோட் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு எப்படி ரைட் பண்ணுவோம்னா டெஸ்ட் அப்படிங்கிற இத டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, டெஸ்ட வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கான கோடு வந்து நம்ம இப்படிதான் ரைட் பண்ணுவோம். இந்த பிரைவேட் சப் எண்ட் சப் அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டா வந்துடும். டிம் டெஸ்ட் மெசேஜ் இன்டீஜர் டெஸ்ட் மெசேஜ் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு வேரியபிள இன்டீஜரா டிக்ளேர் பண்ணிட்டு கிளிக் டு டெஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகணும். 1 கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? ஓகே பட்டன் மட்டும் டிஸ்பிளே ஆகும். டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னா 1 பிரஸ் பண்ணீங்கன்னா டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். 1 பிரஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா டெஸ்டிங் ஃபெயில்னு வரும். அவ்வளவுதான். ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் நான் செக் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ். மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னா when the user clicks on the text button, டெஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே the image like the one நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இப்படிதான் டிஸ்பிளே ஆகும். 1 பிரஸ் பண்றீங்கன்னா கிளிக் டு டெஸ்ட் ஓகே ஓகே கேன்சல் இந்த பட்டன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். எஸ் த யூசர் கிளிக் ஓகே பட்டன் கிளிக் பண்ணிட்டாங்க, ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்னு வரும். இதே கேன்சல் இந்த பட்டன் 2 பட்டன் இருக்கு இல்லையா, ஓகேன்னு பிரஸ் பண்ணா டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்னு வரும். கேன்சல் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா டெஸ்டிங் ஃபெயில் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுக்கான கமாண்ட் தான் நம்ம வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கோம் மெசேஜ் பாக்ஸ்ல போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கிரிட். கிரிட் அப்படிங்கிறது சோ இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா கிரிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எந்த ஒரு பொசிஷன்ல நம்ம வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எடுத்து பிளேஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம கிரிட் கண்ட்ரோல் நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்ம்ல பாக்குறீங்களா டாட் டாட்டா இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கிரிட் கண்ட்ரோல்ஸ். இதுலதான் நம்ம வந்துட்டு ஃபார்ம் டிசைன்ல தான் இப்படி டாட் டாட்டா இருக்கும். இப்ப என்ன ஒரு இதுல நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கிரிட் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம ஈஸியா அந்த கண்ட்ரோல்ஸ் எடுத்து நம்ம பிளேஸ் பண்ண முடியும். டூல் பாக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து பிளேஸ் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் அலைன்மெண்ட் பண்றது, லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்றது, இதெல்லாமே கிரிட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா பண்ண முடியும். இந்த ஃபார்ம்ல இருக்குல்ல பேக்ரவுண்டா டாட் டாட்ஸ், தட் இஸ் அவர் கிரிட் கண்ட்ரோல்ஸ். இந்த கிரிட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அக்யூரேட்லி பொசிஷனிங் கண்ட்ரோல்ஸ். சரியா? ஒரு கண்ட்ரோல் வந்து கரெக்டான பொசிஷன்ல எடுத்து பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்கும், ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொஃபஷனல் லுக் தரணுங்கிறதுக்காகவும் இந்த கிரிட் கண்ட்ரோல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்துட்டு ஷோ கிரிட், கிரிட்டோட வித்து, கிரிட்டை வந்து நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு பண்ணலாம். கிரிட்ஸை வந்துட்டு ரைட்டு லெஃப்ட் அப்படி சென்டர் அப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்னு அலைன் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் தான் கிரிட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் இஸ் எடிட்டிங் கண்ட்ரோல்ஸ். எடிட்டிங் கண்ட்ரோல்ஸ் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, இப்ப டூல் பார்ல போயிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு கண்ட்ரோல டூல்ஸ் வச்சுக்கோம் அப்படின்னா அந்த டூல்ஸ் நம்ம எடிட்டிங் டூல்ஸ் வச்சுட்டு ஒரு ஃபாண்ட்டை போய் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரு லேபிளோட ஃபாண்டோட சைஸை எடிட் பண்ண முடியும். அதோட பேக்ரவுண்ட் கலரை எடிட் பண்ண முடியும். இது மாதிரி எடிட்டிங் டூலை யூஸ் பண்ணி நம்ம எல்லா எடிட்டிங்கும் பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியெல்லாம் எடிட் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு
எடிட்டரோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு லிஸ்ட் பாக்ஸ் எடுத்துறீங்க. இதோட எடிட்டிங் டூல்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னா, அதோட கோடு கலர்ஸ், அதோட ஃபாண்டோட சைஸ், அதோட ஃபாண்டோட ஸ்டைல், அப்புறம் ஃபோர்கிரவுண்ட் கலர் என்ன, பேக்ரவுண்ட் கலர் என்ன, இண்டிகேட் கலர் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளோட லேபிளோட லெட்டர் ஃபாண்ட்ஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அது நமக்கு அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது நம்ம எடிட்டிங்ல நம்ம செக் பண்ணி நம்ம ப்ராப்பரா நம்ம பண்ண முடியும். இதுதான் எடிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு டூல்ஸ், ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஃபாண்ட், அதோட ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸ், ஃபார்கிரவுண்ட் கலரு, பேக்ரவுண்ட் கலரு, இது எல்லாமே எடிட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் we are going to say about variables. In Visual Basic, variables அப்படின்னா represent storage locations. இந்த வேல்யூ எப்படி ஒரு வேரியபிள் ஹோல்ட் பண்ணுது, that is our variable. And each variable will have a particular data type. இப்போ integer, float, string, இது மாதிரி ஒரு வேரியபிளுக்குமே ஒரு டேட்டா டைப் இருக்கும். To determine the type of values the variable can hold. அந்த என்ன டைப் ஆஃப் வேல்யூவா அந்த வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறதுக்காக நம்ம அந்த வேரியபிளோட டேட்டா டைப்ஸ் கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு ஒரு வேல்யூவை இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம், இன்டர்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஐங்கிற வேரியபிள்னா 0 to 9 இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம தர முடியும், நம்பர்ஸ் மட்டும் தான் தர முடியும். ஓகேவா? இதே ஃப்ளோட் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் கூட நம்ம இதுல தர முடியும். ஓகே. So variables எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா to represent storage locations. இது இல்லாம each variable will have a particular data type. ஒரு வேரியபிளுக்குமே ஒரு டேட்டா டைப்ஸ் கொடுத்துருவோம். எதுக்காகனா to determine the type of values the variable can hold. ஒரு வேல்யூமே ஒரு வேரியபிள் என்னென்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கறத தான் அந்த வேரியபிள்ஸோட டேட்டா டைப்ஸ் will decide. Visual Basic is a strongly typed programming language னு சொல்லுவாங்க. Before we perform any operation on variables, it's mandatory to define variable with the record data type to indicate the type of the data the variable can hold in our application. Strongly typed programming language னு சொல்லுவோம் Visual Basic. Because ஒரு வேரியபிளோட ஒரு ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வேரியபிள டிக்ளேர் பண்ணணும் வித் ரெக்யூர்டு டேட்டா டைப். ஒரு டேட்டா டைப்போட நம்ம அந்த வேரியபிள டிக்ளேர் பண்ணணும். அப்பதான் நம்ம அதோட வேல்யூவை நம்ம ஈஸியா என்னென்ன வேல்யூ வேணுமோ ரெக்யூர்ட் டேட்டா டைப்போட நம்ம வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருந்தாதான், இப்ப இன்டீஜரா டிக்ளேர் பண்ணியிருந்தாதான் இன்டீஜர் வேல்யூவை நம்மளால கெட் பண்ண முடியும். இதே ஸ்ட்ரிங்கா வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருந்தாதான் ஸ்ட்ரிங் வேல்யூ A to Z நம்மளால கெட் பண்ண முடியும். அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா அதோட டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்றதும் மேண்டேட்டரி. We will do it, we should do in VB. So VB நம்ம strongly typed programming language சொல்லுவோம். இப்படிதான் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றோம்னா dim variable name as data type. இப்ப வேல்யூஸ் அசைன் பண்றதா இருந்துச்சுன்னா, இனிஷியலைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா dim variable name as data type equal to அதோட வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். இப்ப என்னென்னலாம் வரும் அப்படின்னா dim அப்படின்னா என்ன? It is declaration அப்படின்னு சொல்லுவோம். It is useful to declare. It is useful to declare and allocate the storage space for one or more variables. One or more variablesக்கு storage space allocate பண்ணணும், டிக்ளேர் பண்ணணுங்கிறதுக்காக யூஸ் பண்றதா dim அப்படிங்கிற கீவேர்டு. வேரியபிள் நேம் அப்படின்னு பார்த்துட்டான்னா வேரியபிள் நேம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா variable name to hold the
வேல்யூ இன் அவர் அப்ளிகேஷன்ஸ். வேல்யூஸ் மாறி மாறி நம்ம கொடுப்போம். ஸோ வேரியபிள் நேம் ஏஐ ரிலேட்டட் டு தட் ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அது ரிலேட்டடா நம்ம வந்துட்டு வேரியபிள் நேம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிளாஸ் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் allow you to define the data type. என்ன டேட்டா டைப்பை நம்ம அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண போறோம், டிக்ளேர் பண்ண போறோம், அந்த கிளாஸ் நம்ம தர்றதுதான் வந்து ஆஸ் அப்படிங்கிற வேர்டு. டேட்டா டைப் அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் டேட்டா அண்ட் த வேரியபிள் கேன் ஹோல்டு. என்ன வேல்யூ வந்துட்டு அந்த வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ண போகுது, அதுதான் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வேல்யூ ஹோல்ட் பண்ண போகுது அந்த வேரியபிள், அதான் வந்து இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, டெசிமலா, we have to define that data type. வேல்யூ அப்படின்னா assigning a required value to the variable. என்ன வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண போறோம். இப்போ இன்டீஜர்னா 1 to 0 அப்படி தருவோம், இல்லைன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னா நேம்ஸ் தருவோம். ஸோ திஸ் ஆர் த வேரியபிள் டிக்ளரேஷன் பார்ட். நெக்ஸ்ட் திங் டேட்டா டைப். In Visual Basic, data types are useful to define type of data the variable can hold. ஃபர்ஸ்ட் வேரியபிள் பார்த்தோம், வேல்யூ என்ன ஹோல்ட் பண்ண போகுது. டேட்டா டைப் அப்படின்னா இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங். இந்த அப்ளிகேஷன்ல என்ன டேட்டால நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம், டேட்டா டைப். ஸ்ட்ராங்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம் வேரியபிள்ஸ் பார்க்கும் போதே. ஓகே, யூஸ் முன்னாடி நமக்கு வந்து அது என்ன டேட்டா டைப்னு நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஸோ டேட்டா விசுவல் பேசிக்கா வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராங்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். வேரியபிளை டிக்ளேர் பண்றதும் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்றதும் சேம் லைக் டிம் வேரியபிள் நேம் ஆஸ் டேட்டா டைப். ஒரு வேரியபிள் நேம் என்ன டேட்டா டைப்ல நம்ம தருவோங்கிறதா. ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இஸ் dim அப்படின்னா டிக்ளரேஷன் பார்ட், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நம்ம அலோகேட் பண்ணோம். வேரியபிள் நேம் அப்படின்னா வாட் வேல்யூ த வேரியபிள் கேன் ஹோல்ட், தட் இஸ் அவர் வேரியபிள் நேம். yes அப்படின்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். டேட்டா டைப்னா என்ன வேல்யூ, வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ த வேரியபிள் கேன் ஹோல்டு. இப்போ இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நம்ம தர்றது. வேல்யூ அப்படின்னா இனிஷியலைசிங் வேல்யூ தான், என்ன வேல்யூ தரப்போறோம் சொல்லிட்டு. அது என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பூலியன். பூலியன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதான் ஒரு வேல்யூ தான் இருக்கு பூலியன் டேட்டா டைப்னா. பைட்னா ஒரே ஒரு வேல்யூ, ஒரு பைட் வேல்யூ மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். 0 to 255 ரேஞ்ச் இருக்கும். கேர் அப்படின்னா 2 பைட் ஸ்டோர் பண்ணலாம், 0 to 65535 வேல்யூஸ் நம்ம பண்ண முடியும். டேட் அப்படின்னா 8 பைட்ஸ் கேன் ஹோல்டு, அதோட சைஸ். இப்ப டேட், அதாவது டைம், டேட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட் டேட்டா டைப்ஸ் we will use. டெசிமல் அப்படின்னா 16 பைட்ஸ் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னா 8 பைட்ஸ். இதோட ரேஞ்சஸ் ஆல்சோ displayed in the slide, refer it. Next integer na 4 bytes can hold. Long அப்படின்னா 8 bytes value can hold. Next object அப்படின்னா 4 bytes on a 32-bit platformலையும் 8 bytes on a 64-bit platformலையும். இதுல என்ன டைப் ஆனாலுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும், வேரியபிளோட டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் எஸ் பைட் அப்படின்னா 1 byte, ஷார்ட் அப்படின்னா 2 bytes, சிங்கிள்னா 4 bytes, ஸ்ட்ரிங்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்மோட டிபெண்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்ஸஸ் பண்ண முடியும். யூஐ இன்டீஜர்னா 4 bytes, யூ லாங் அப்படின்னா 8 bytes ஸ்டோர் பண்ணலாம், யூ ஷார்ட் அப்படின்னா 2 bytes. யூசர் டிஃபைன்ட் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்றதுதான், டிபெண்ட்ஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக, நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்காக we are going to create one data type. நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணலாம். each member of the structure has a range determined by its data type. நம்ம என்ன டேட்டா டைப்ல நம்ம டிக்ளேர் பண்றோமோ அது மாதிரி இருக்கும். இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த அதர் மெம்பர்ஸ். அதர் மெம்பர்ஸ்ல இருந்து இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பிகாஸ் we are going to create, that is user defined data types. Okay, next strings.
Visual Basic string is a keyword and it's useful to represent a sequential collection of characters. ஒரு டெக்ஸ்ட் ஃபுல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணணும், ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட். இன் விசுவல் பேசிக்ல ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரியேட் பண்றதுக்காகவும் ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட வந்து ஹோல்ட் பண்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கோட வேரியபிள்ஸ் விசுவல் பேசிக்ல என்ன கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட், எவ்வளவு லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு ரெக்யர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ லைன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னா அதுல வந்துட்டு என்ன எவ்வளவு லைன்ஸ் இருக்கு, எவ்வளவு கேரக்டர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்றோம், அந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு லென்த் இருக்கு, இது எல்லாமே வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம செட் பண்ணணும். டிக்ளேர் வித்தவுட் இனிஷியலைசேஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, இனிஷியலைசேஷன் இல்லாம அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். இதே இனிஷியலைசேஷனோட பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரன் டைம்ல வேல்யூ கெட் பண்றதுன்னா இனிஷியலைஸ் பண்ண மாட்டோம். string அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது வேல்யூ கெட் பண்ணிப்போம். இதே இனிஷியலைசேஷனோட தரோம்னா string வெல்கம் டு line அப்படின்னு தரோம்னா அந்த வேல்யூ நம்ம ரன் ஆகும்போது அந்த வேல்யூ வந்து கால் பண்ணும்போது நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் string hello world அப்படின்னாலும் அதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம், அந்த ஸ்ட்ரிங்கை கால் பண்ணும்போது hello world அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். இனிஷியலைஸ் empty string str4 அப்படிங்கிறது வேரியபிள் நேம், str1 str2 str3 வந்து வேரியபிள் நேம் string டாட் empty அப்படின்னா எந்த ஸ்ட்ரிங்குமே டிஸ்பிளே ஆகாது. இட்ஸ் இனிஷியலைஸ் நல் வேல்யூ. நல் வேல்யூனா எந்த வேல்யூமே நமக்கு டிஸ்பிளே ஆகாது. Then str5 as string equal to nothing அப்படிங்கும்போது கிரியேட்டிங் string from character நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். Then letters as char அப்படின்னா நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். கேபிட்டல் A, C, B நம்ம வந்து ஒரு கேரக்டர் அரே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் நியூ ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது என்னெல்லாம் இந்த லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து str6ல வந்து கால்ஃபர் ஆகும். ஓகேவா? இது மாதிரிதான் ஸ்ட்ரிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா கேரக்டர்ஸ் அண்ட் லென்த். கேர்ஸ் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் you us to get the characters from the current string object based on the specified position. Character அப்படின்னா அதோட கரண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை கெட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் கேர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. லென்த் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் எ கரண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஒரு கரண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல என்ன நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அதோட லென்த்தை டிஸ்பிளே பண்ணும். கேர் அப்படின்னா என்னென்ன கேரக்டர் இருக்கோ அது எல்லாத்தையுமே கெட் பண்றதுக்காக யூஸ் பண்றது, கரண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூஸை கெட் பண்றதுக்காக. லென்த் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் ஸ்ட்ரிங்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம ஏபிசிடி இருக்கு இதெல்லாம் ஒரு வேர்ட் வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணிருக்கீங்கன்னா வெல்கம் அப்படிங்கறத அப்படியே நம்ம அந்த கரண்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வந்து தந்துச்சுன்னா அது கேர். இப்ப 7 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா தட் இஸ் லென்த். லென்த்ங்கிற ப்ராப்பர்ட்டி. வெல்கம்ல 7 லெட்டர்ஸ் இருக்கு, சோ எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு டிஸ்பிளே பண்ணா தட் இஸ் லென்த். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குன்னா கம்பேர். we can compare two strings. two specific string கம்பேர் பண்ணிட்டு related to that sort order என்ன பொசிஷன்ல இருக்கு கம்பேர் பண்ணி ஈக்குவலா இல்லையான்னு பார்க்க. அடுத்தது கன்ஃபார்ட். கன்ஃபார்ட் அப்படின்னா
ஸ்ட்ரிங்கோட வேல்யூவை காப்பி பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்ட்ரிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து காப்பி பண்ண முடியும். காப்பி ஸ்ட்ரிங் மெத்தட். அப்படின்னா ஸ்பேஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். எல்லாமே வந்துட்டு கேபிட்டல் லெட்டரா கொடுத்துருக்கீங்க. லோயரா கன்வெர்ட் பண்ணணும். டூ லோயர் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணணும். எல்லா ஸ்ட்ரிங்குமே வந்துட்டு அப்பர் லோயரா இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு என் அப்பர் கேஸ் எல்லாமே கேபிட்டலா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு டூ அப்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிராக்கெட்ல உங்களோட டெக்ஸ்டோட ஸ்ட்ரிங் இல்லைன்னா டெக்ஸ்டோட டேட்டா டைப் என்ன வந்து நாட் ஏ டேட்டா டைப் வேரியபிள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா it will convert into a upper case convert ஆயிடும். ஸ்பிளிட் பண்ணணும் சப்ஸ்ட்ரிங்கா அப்படின்னா ஸ்பிளிட் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிடும். These are all the string ஓட methods. Last we are going to say about numbers. நம்பர்ஸ் அப்படின்னா விசுவல் பேசிக்ல வந்துட்டு நமக்கு நிறைய நியூமரிக் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும். நம்பர்ஸ டிஸ்பிளே பண்ணணும். நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்பர்ஸ் வச்சுட்டு ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் அப்படிங்கிற இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டேட்டா டைப். இதை வந்து நம்ம இன்டெக்ரல் டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பர்ஸ் அப்படிங்கறது இன்டெக்ரல் டைப்ஸ் அப்படின்னா ஒன்லி ரெப்ரசன்ட் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா நமக்கு தெரியும். இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ இதெல்லாமே. நான் இன்டெக்ரல் டைப்ஸ் அப்படின்னா ரெப்ரசன்ட் போத் இன்டீஜரும் ரெப்ரசன்ட் பண்ணும், ஃபிராக்ஷனல் பாயிண்ட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? இன்டெக்ரல் டைப்ஸ் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்றதை வந்துட்டு நம்ம இன்டெக்ரல் டைப்ஸ்னு சொல்லுவோம். நான் இன்டெக்ரல் டைப்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டீஜரும் டிஸ்பிளே பண்ணும், அதாவது ஃபிராக்ஷனல் பாயிண்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இன்டெக்ரல். இன்டெக்ரலுக்கும் நான் இன்டெக்ரலுக்கான டிஃபரன்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்டெக்ரல் அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ அதாவது ஹோல் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்றதை வந்து நம்ம இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் இன்டெக்ரல் அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்புறம் ஃபிராக்ஷனல் பார்ட்ஸ் இது ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணும். இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது அதுல ஃபிராக்ஷனல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறதே இருக்காது. வித்தவுட் ஃபிராக்ஷனல் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றதா வந்துட்டு இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே வந்து இதுல டூ டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்னன்னா இன்டெக்ரல்லையே சைன்ட் இன்டெக்ரல் டேட்டா டைப், அடுத்தது அன்சைன்டு இன்டெக்ரல் டேட்டா டைப். சைன்டு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது 8 பிட், 16 பிட், 32 பிட், 64 பிட் இதெல்லாமே. எஸ் பைட் அப்படிங்கும் போது 8 பிட்டும், ஷார்ட் அப்படின்னா 16 பிட், இன்டீஜர்னா 32 பிட், லாங் அப்படின்னா 64 பிட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். வேரியபிள்ஸ் ஆல்வேஸ் ஸ்டோர் இன்டீஜர்ஸ், ஃபிராக்ஷனல் நம்பர்ஸ் இல்லாம ஒன்லி இன்டீஜர்ஸ் மட்டும் பண்றதுக்கு சைன்டு இன்டீஜர்ஸ். அன்சைன்டு இன்டீஜர்ஸ் அப்படின்னா பைட் 8 பிட்டும், யூ ஷார்ட் அப்படின்னா 16, யூ இன்டீஜர்னா 32, யூ லாங் அப்படின்னா அதாவது அன்சைன்டு ஷார்ட், அன்சைன்டு இன்டீஜர், அன்சைன்டு லாங் அப்படின்னா 64. இதுல நம்ம வந்துட்டு ரெண்டு வேல்யூமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல் வேல்யூ ஒன்லி அதாவது ஃபிராக்ஷனல் நம்பர்ஸும் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுல வந்து ஃபிராக்ஷனல் நம்பர்ஸையும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? we will revise it from the starting. ஓகே, இது இல்லாம நம்பர்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்போனன்சியேஷன் இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே நம்ம
நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அடிஷன்ஸ்னாலும் 2 வேல்யூஸ் வேணும். சப்ட்ராக்ட்ஸ்னாலும் 2 வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம பண்ண முடியும். டிவிஷன் ஆபரேஷனும் 2 வேல்யூஸ் வச்சு பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்பொனன்சியேஷன் இது எல்லாமே வந்துட்டு நியூமரிக் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்பர்ஸ்ல தான் நம்ம பண்ணுவோம். இது இல்லாம இன்னும் 2 அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஒன் இஸ் இன்டீஜர் டிவிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாட். மாட் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ நம்ம வந்துட்டு மாட் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்பர்ஸ்ல என்னெல்லாம் வேற பார்ப்போம்னா ஆபரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்பொனன்சியேஷன். அதர் than that இன்டீஜர் டிவிஷனும் மாட் 2 ஆபரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். Okay, we will derive what we today. So, first programming இப்படி இபி வந்து ஓபன் பண்ணுவோம். ஸ்டார்ட் பட்டன் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ, மைக்ரோசாஃப்ட் 3D ஓபன் பண்ணா we will open this environment. In this we will select standard exe. ஓபன் கொடுத்தனா this is the standard executable formatல உங்களோட ப்ராஜெக்டை ஓபன் பண்ணுவோம். So this window will open. இந்த விண்டோல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். மேல மெனு ரைட்ல வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ will be there. Then toolbox will be there. ஃபார்ம் டிசைன் இந்த கிரிட் வியூல தான் நம்ம வந்துட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ டைட்டில் பார்னா என்ன, ஃபார்ம்ல தான் டிசைன் பண்ணுவோம். டூல் பாக்ஸ் தான் டூல்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ்ன்றோம்னா கண்ட்ரோல்ஸ், ஒரு கண்ட்ரோல்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம செட் பண்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கும் போது இந்த என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, எவ்வளவு மாடியூல்ஸ் இருக்குன்னு டிஸ்பிளே ஆகும். ஃபார்ம் லேஅவுட் விண்டோங்கன்னா உங்களோட விண்டோட சைஸ் என்னென்ன பொசிஷன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கோட் எடிட்டர் விண்டோல தான் நம்ம கோட் வந்து ரைட் பண்ணுவோம். Okay, this is a toolbox. This project explorer window. This is property window. Here 3 steps we will use to developing a Visual Basic program. 3 process என்னன்னா அப்படின்னா designing the interface, setting the properties of the control, writing the procedure of the event. These are the 3 development process. கோட் விண்டோ இங்கதான் நம்ம போய் ரைட் பண்ணுவோம். இந்த கோட் விண்டோ என்னன்னா ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணணும், ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு டபுள் கிளிக் யுவர் கண்ட்ரோல். உங்களோட கண்ட்ரோல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ போயிடும். என்ன ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஈவெண்ட் லோட் ஆகும் போதா, ஃபார்ம் அப்படின்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி, கண்ட்ரோல் சரியா, லோட் அப்படின்னா ஈவெண்ட். ஃபார்ம் லோட்ல போய் எழுதணுமா, பட்டன் கிளிக்ல போய் எழுதணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பட்டன் அப்படின்னா வந்துட்டு உங்களோட இப்போ ஒரு இதுல வந்துட்டு ஃபார்ம் லேபிள் 1 பிக்சர் 1ல இருக்கும். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல்ஸ். இதோட ஈவென்ட்ஸ் எல்லாம் என்ன, கிளிக், டபுள் கிளிக், டிராப், இன்ஸ்லைஸ், கீ பிரஸ், கீ டவுன் இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட ஈவென்ட்ஸ். இதுதான் நம்ம கமாண்ட் வந்து எழுதுவோம். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த இமேஜ். ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்றோம். என்னன்னா ஃபார்ம் லோட்ல போய் எழுதுறோம். ஓகேங்களா, சிம்பிள் ப்ரோக்ராம் இப்படி ரைட் பண்றது. திஸ் இஸ் டூல்ஸ். இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு டூல்ஸ் என்ன, அதோட பர்பஸ் என்னன்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு கண்ட்ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், எடுத்துட்டோம்னா டூல் பாக்ஸ்ல இருந்து டபுள் கிளிக் பண்ணுவோம், இல்லைன்னா ட்ராக் ட்ராப் பண்ணி வைப்போம். இந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி சைஸ் பண்ண முடியும், ரீசைஸ் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த கண்ட்ரோலோட நேம் ப்ராப்பர்ட்டி. இப்ப லேபிள் இருக்குன்னா அதோட கேப்ஷன் மாத்துவோம், டெக்ஸ்ட் இருக்குன்னா அதோட டெக்ஸ்ட் வேல்யூ போய் மாத்துவோம். இதெல்லாம் எங்க மாத்துவோம்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் போய் மாத்துவோம்.
ஒரு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அங்க போய் நம்ம மாத்திக்க முடியும். நெக்ஸ்ட் திங், இந்த கண்ட்ரோல் வந்து விசிபிளா இருக்கணுமா, எனேபிளா இருக்கணுமா, அதோட ஹைட் என்ன இருக்கணும், வித் என்ன இருக்கணும் அப்படின்னு டிஸ்பிளே பண்றது. அசஸ் கீஸ் அப்படின்னா, அசஸ் பண்றதுக்கு அப்படின்னா ஆல்ட் பிளஸ் அனதர் கீ வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்ப ஃபைல் அப்படின்னா அதுக்கு வந்து ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்துட்டு எஃப்க்கு முன்னாடி ஆம்பர்சன் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட கீயா, அதாவது எப்படி சேவ் கண்ட்ரோல் எஸ் பண்ணுவோம், இது மாதிரி அந்த கீஸ் வந்து நீங்க செட் பண்ணும்போது உங்களுக்கு அது அக்சஸ் கீயா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் திங், இமேஜ் கண்ட்ரோல். இமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னா உங்களோட பிக்சரை டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? எதனா பிக்சர் வந்து நம்ம இல்ல ஒரு ஐகான் கிரியேட் பண்ணணும், இல்ல பெயிண்ட் பிரஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இமேஜ் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஜேபிக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் கேமரால யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அப்படின்னா ஒரு இன்புட்டை கெட் பண்றதுக்கும் அவுட்புட்டை விசுவல் பேசிக்கலா டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம வந்து லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். லேபிள்ஸ்ல வந்துட்டு ஷார்ட் மெசேஜஸ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண முடியும்னு பார்த்தோம். ஓகேவா? இல்ல பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் திங், மெசேஜ் பாக்ஸஸ். எதனா ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல நம்ம டிஸ்பிளே பண்ணணும், இல்ல என்னென்ன பட்டன்ஸ் உங்களுக்கு வேணும், என்னென்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம். உங்களோட மெசேஜ் பாக்ஸ் ப்ராம்ப்ட்னா உங்களோட மெசேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் வேல்யூ என்ன தரோம், அதோட டைட்டில் கொடுத்துட்டோம்னா ரிலேட்டட் டு தட் நமக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ் இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது ஒரு சிம்பிள் மெசேஜ் பாக்ஸ் ப்ரோக்ராம். இப்ப நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம கிளிக் பண்றோம்னா நமக்கு அதுக்கான மெசேஜ் நமக்கு ஓகேவா கேன்சலா, ஓகேன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும், கேன்சல் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் ஃபெயில்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் கிரிட்னா நம்ம பார்த்தோம், இந்த ஃபார்ம் டிசைன்ல இருக்கிறதா ஒரு பொசிஷன் பண்றதுக்கு, கண்ட்ரோல்ஸை வந்து பொசிஷனிங் பண்ண மாஸ்டரிங் பண்றதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் திங், எடிட்டிங் டூல்ஸ். நம்ம எடிட்டிங் டூல்ஸ் சொன்ன ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்டோட சைஸ், பேக்ரவுண்ட் கலர், ஃபோர் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது. வேரியபிள்ஸ்னா ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ண அதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்படிதான் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கும் போது பார்த்துட்டீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ த வேரியபிள் கேன் ஹோல்டு, என்ன வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேல்யூ வச்சுக்கணும், இன்டீஜரா, ஸ்ட்ரிங்கா, ஃப்ளோட்டா அப்படிங்கறத பொறுத்து நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஃபார்மேட் ப்ரொசீஜர் டு ரைட் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட், இதெல்லாமே டேட்டா டைப்ஸ். பூலியன், பைட், கேரக்டர், என்னென்ன டேட்டா டைப்ஸ் விபில இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கும் போது லைன், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ஸ் எப்படி எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணலாம், வித்தவுட் இனிஷியலைசேஷன் எப்படி, எம்டி ஸ்ட்ரிங் எப்படி பண்றது, ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்திருக்கோம். நம்பர்ஸ் அப்படின்னா நம்பரை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இது வந்து இன்டீஜர் இன்டெக்ரல் டைப்ஸ்னு சொல்லுவோம். நான் இன்டீஜர் டைப்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம். இது இல்லாம நியூமரிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் நம்பர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனன்சியேஷன், இது இல்லாம இன்டீஜர் டிவிஷனும் மாட் ஆப்ரேட்டரும் பார்த்திருப்போம். ஓகே, so we are going to conclude this class. If you have any doubts, raise your hands.
Those who have doubt, you can ask now. யார் டவுட்ஸ் கேட்டீங்க, ரைஸ் பண்ணீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க can ask. So there is no doubts. So we can wind the class. Thank you all.